1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்சச் செய்யும் வீரம், அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம். ஒருவரின் ஓடம் முந்தினர், உடலின் நிழலினை விரும்பி அஞ்சினர், வருவர் என இறைஞ்சினர், அபயம் என நடுங்கிய கலிங்கத்து பரணி. Chola's history proudly presents சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் 2. ஏழாவது அத்தியாயம். குந்தவையின் காதலும் சோழனின் வெற்றியும். சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலன் இன்னும் 2 பகலில் ராஷ்டிரகூடர்கள் மீது போர் தொடுக்கப் போகிறேன் என்று ஓலை மூலமாக செய்தி அனுப்பியிருக்கிறார். போருக்கு ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனும் தயாராகத்தான் இருக்கிறார். போர்க்களத்தில் யார் வெல்லப் போகிறார்கள்? ராஷ்டிரகூடர்களா இல்லை சோழர்களா? வந்தியத்தேவன் குந்தவையின் காதல் சோழ தேசத்தில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? அன்று இரவு குந்தவை தனது அறையில் விளக்கின் ஒளியில் புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார். அனைவரும் உறங்கிய பிறகு வந்தியத்தேவன் குந்தவையின் அறைக்குள்ளே வருகிறான். குந்தவையோ வந்தியத்தேவனை பார்த்து வியப்படைகிறாள். வந்தியத்தேவரே, நீங்கள் இவ்வளவு இரவில் என்ன செய்கிறீர்கள்? அது குந்தவை, உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற வேண்டும். ஏன் இச்செய்தியை பகலில் சொன்ன ஆகாதோ? காதலர்கள் சந்திப்பதற்கு காலம் நேரம் தேவையா என்ன? நான் கூறுவதை முழுமையாக கேளுங்கள். நான் சோழ தேசத்திற்கு உன்னை போலவே சோழ நாட்டின் நலனுக்காகவும் ஒரு நல்ல படைத்தளபதியாக இருப்பதற்காகவும் வந்தேன் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்பது வேறு. என்ன கூறுகிறீர்கள்? அப்பொழுதென்றால் என் மக்களின் மீதும் என் நாட்டின் மீதும் வைத்திருக்கும் அன்பானது போலியானதா? பிறகு எதற்காக வந்தீர்கள்? பொன் மீதும் பொருள் மீதும் ஆசைப்பட்டு வந்தீர்களா? அப்படி வந்தீர்கள் என்றால் என் மீது ஏன் ஆசைப்பட்டீர்கள்? குந்தவை, நான் கூறுவதை முழுமையாக கேள். என்ன கூறப்போகிறீர்கள்? இன்னும் என்னவெல்லாம் கூறப்போகிறீர்கள்? நான் வானர் குலத்து இளவரசர் என்பது உனக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் என் தந்தை வானர் குலத்து அரசர். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே என் தந்தை அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறினை செய்தார். அது ராஷ்டிரகூட நாட்டுடன் இணைந்து ராஜாதித்தரை எதிர்த்து போரிட்டதுதான். அப்போரில் ராஜாதித்தரை முதுகில் குத்தி வீழ்த்தியது, அவரை கொன்றது. ஆனால் என் தந்தை நமக்கு துணையாக ராஷ்டிரகூடர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீறி சோழர்களால் எதுவும் செய்துவிட முடியாது என்று தவறாக எண்ணிவிட்டார். ஆனால் ஆதித்த கரிகாலர் ராஷ்டிரகூடருடன் இணைந்து போரிட்ட 4 தேசங்களையும் கைப்பற்றி அனைவரையும் சிறையில் அடைத்தார். என் தந்தையும் ஆதித்த கரிகாலரால் சிறைபிடிக்கப்பட்டார். சிறையில் இருக்கும் ஒருவரை சாதாரண மனிதனாகிய என்னால் ஒருபொழுதும் விடுவிக்க முடியாது. ஆதித்தரிடம் இதனை கூறி என் தந்தையை விடுவியுங்கள் என்று கேட்டாலும் ஆதித்தரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னையும் உயிரோடு விட மாட்டார். நான் இதனை படைத்தளபதியாக நியமிக்கும் பொழுதே அரசரிடம் கூறிவிட்டேன். மன்னர் சுந்தர சோழர் தான் உன் திறமையாலும் உன் வீரத்தாலும் ஆதித்தனின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கூறினார். போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும், ராஷ்டிரகூடர்கள் எதிர்த்து போரிட வேண்டும். என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது, போர்க்களத்தில் ஆதித்தனின் மனதில் நீங்காமல் இடம் பிடிக்க வேண்டும் என்று கூறினார். நாளை நான் போருக்கு செல்லப் போகிறேன். போர்க்களத்தில் உயிர் விடுவேனா இல்லை வெற்றி பெற்று என் தந்தையை மீட்டெடுப்பேனா என்று தெரியவில்லை. கண்டிப்பாக போரில் நான் வெற்றி பெற்று ஆதித்தரின் நம்பிக்கையை பெற வேண்டும். பின்னர் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என் தந்தையை மீட்டெடுப்பேன். வந்தியத்தேவரே, நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மையா? ஆனால் இதை ஏன் இப்பொழுதுதான் கூறுகிறீர்கள்? குந்தவை, நான் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் என் தந்தையை மீட்க வேண்டும் என்ற ஆசை சோழ நாட்டின் நலனுக்காக உழைத்தால் தான் நிறைவேறும் என்று என் மனம் கூறியது. அரசரிடம் கூறியது போல் என்னுடைய கடமையை இதுவரை நான் செய்ய தவறியதில்லை. வந்தியத்தேவரே, இது ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனால் நான் உனக்கு உதவ விரும்புகிறேன். ஆதித்த கரிகாலன் உன்னை நம்புவான் என்று நான் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஆதித்தனின் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது தந்தை தாய் என இங்குள்ள யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதனை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக முழுமையாக வெளிப்படுத்தி விடுவான். இப்பொழுதுதான் கோபமெல்லாம் குறைந்து என் தந்தை கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். குந்தவை, நான் என் திறமையால் ஆதித்தரை நம்ப வைப்பேன். சோழ நாட்டின் நலனுக்காக நான் எப்படி உழைக்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொள்வார். வந்தியத்தேவரே, சரி, நான் உனக்கு உதவுவேன். ஆனால் உன் தந்தையை நீ மீட்டெடுத்த பிறகு என் மக்களையும் என் நாட்டையும் என்னையும் ஏமாற்றினால் உன்னை ஒருபோது
குந்தவை, நான் இந்நாட்டின் மீதும் என் மக்களின் மீதும் வைத்திருக்கும் அன்பு தூய்மையானது. கற்களில் பதியும் எழுத்துக்களைப் போல் ஆழமானது. என் தந்தையை நான் மீட்டெடுத்த பிறகு இந்நாட்டையும் உன்னையும் இரு கண்களாக பார்த்துக் கொள்வேன். நான் உன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டேன். இது என்னுடைய வாக்கு. இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களை பார்த்துக் கொள்கிறார்கள். வந்தியத்தேவன் குந்தவையிடம், குந்தவை, போர்க்களத்தில் வெற்றி பெற்று உன்னை மீண்டும் பார்ப்பேனா, இல்லை போர்க்களத்தில் தோல்வியடைந்து என் உயிர் விடுவேனா என்று தெரியவில்லை. இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பா, உன்னை பார்ப்பது இதுதான் கடைசியா என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூறுகிறேன், உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு தூய்மையானது. என் காதலும் என் அண்ணன் ஆதித்தனும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். இதனை கூறிவிட்டு வந்தியத்தேவனின் கண்களில் முத்தமிடுகிறார் குந்தவை. இரு நாட்கள் சென்றது. அன்று காலை தஞ்சை அரண்மனையின் மண்டபம் சூரிய ஒளியில் மின்னியது. ஆதித்த கரிகாலன் தனது வீரர்களால் சூழப்பட்டு போருக்திகளை விவாதித்துக் கொண்டிருந்தான். மன்னன் தனது படைகளை ஒன்று திரட்டி போருக்கு தயாரானான். ஆதித்த கரிகாலன் தனது தாய் தந்தையிடம் ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொண்டு தனது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போரிடுவதற்காக படைத்தளபதிகள், படை வீரர்கள் என அனைவரும் செல்கிறார்கள். வழியில் உள்ள கிராமங்களில் மக்கள் ஆதித்தனை வரவேற்றனர். ஒரு புறம் ராஷ்டிரகூட படைகள் தங்களது கோட்டையை வலுப்படுத்தி கொண்டிருந்தன. 3ஆம் கிருஷ்ணர் தனது தந்திரமான தளபதிகளுடன் ஆலோசித்து எதிரிகளை திட்டமிட்டு தாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். தென்னிந்தியாவின் வறண்ட நிலப்பரப்பில் கடும் வெயிலின் கீழ் 2 மாபெரும் படைகள் மோதிக்கொண்டன. ஒரு புறம் சோழ நாட்டின் வீரர்கள் தங்களது மன்னன் ஆதித்த கரிகாலனின் தலைமையில், மற்றொரு புறம் ராஷ்டிரகூட சாம்ராஜ்யத்தின் வீரர்கள் தங்கள் மன்னன் 3ஆம் கிருஷ்ணனின் தலைமையில் நின்றனர். இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. போரானது முழு வீச்சில் கொண்டிருந்த போது இரு மன்னர்களும் தங்களது படைகளின் நடுவே நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 3ஆம் கிருஷ்ணன் தனது குதிரையின் மீது அமர்ந்து கர்ஜித்தான். ஆதித்த கரிகாலா, இப்பொழுது எதற்காக இந்த போர்? நாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். அதற்கு ஆதித்த கரிகாலன் தனது குதிரையின் மீது அமர்ந்து, கிருஷ்ணரே, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இன்று இந்த புவி சோழர்களின் வெற்றியை கண்டு மகிழப் போகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். இது ஒரு சவாலான சிரிப்பு. 3ஆம் கிருஷ்ணர் தனது குரலை இலகச் செய்து, ஆதித்தா, இந்த போரை நிறுத்தி நாம் இருவரும் சமாதானமாக வாழலாமே. அதற்கு ஆதித்த கரிகாலன், போர் தொடங்க வேண்டுமா அல்லது முடிவு காண வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நான் தான். இது தீர்மானிக்க வேண்டிய நேரம். சமாதானம் என்பது இப்பொழுது சாத்தியமில்லை. எனது பாட்டன் ராஜாதித்தனை நேருக்கு நேர் போரிட தைரியம் இல்லாமல் முதுகில் குத்தி வீழ்த்தினீர்கள். இதன் மூலமாக நீங்கள் எங்கள் நிலத்தை கைப்பற்றினீர்கள். அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆதித்தா, நாம் இருவரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலாம். 2 சாம்ராஜ்யங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். என்ன கூறுகிறாய்? 3ஆம் கிருஷ்ணரே, உங்களுக்கு புத்தி சற்று மழுங்கிவிட்டது என்று நினைக்கின்றேன். உங்களுடன் இணைந்து போரிடுவதற்கும் நாட்டை ஆளுவதற்கும் நான் கோழையும் அல்ல, குறுநில மன்னரும் அல்ல. காலன், கரிகாலன். காலன் என்றால் யமன். 3ஆம் கிருஷ்ணரே, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதே போல்தான் நான் உன்னை வெற்றி அடைவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வேன். உனக்கு நன்றாக தெரியும். உன்னிடம் கைகோர்த்த 4 தேசங்களையும் கைப்பற்றியது என் வாளால் உன் ராஜதந்திரம் அனைத்தையும் பொடியாக்கியது. உங்களுடைய சூழ்ச்சியில் சிக்கிக்கொள்வதற்கு நான் என் பாட்டன் ராஜாதித்தன் கிடையாது. என்னை வீழ்த்துவதற்கு ஒருவராலும் முடியாது. அதற்கு 3ஆம் கிருஷ்ணர், உன்னுடைய கர்வம்தான் உன்னை அழிக்கப் போகிறது ஆதித்தா. அதையும் பார்க்கத்தானே போகிறேன். உங்களின் பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் சோழ நாட்டின் மீது ஆசைப்படுகிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் நான் உள்ளவரை அது நடக்காது. கடைசியில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இருவரும் தங்கள் படைகளுக்கு திரும்பி போரை தொடர்ந்தனர். யானைகள் மோதிக்கொண்டன, குதிரைகள் ஓடின, வீரர்கள் வாள்கள் மற்றும் வேல்களால் ஒருவரை ஒருவர் கொன்றனர். போர்க்களம் இரத்தத்தால் சிவந்தது. ஆதித்த கரிகாலன் தனது வீரர்களை ஊக்கப்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினான். கிருஷ்ணனும் தனது படைகளை தைரியமாக வழிநடத்தினான். இருவரும் தங்களது வாழ்நாளில் இது போன்ற கடுமையான போரை எதிர்கொண்டதில்லை. ஆதித்த கரிகாலனும் 3ஆம் கிருஷ்ணரும் நேருக்கு நேர் போரிட்டனர். 3ஆம் கிருஷ்ணர் ஆதித்த கரிகாலன் அசந்த நேரமாக பார்த்து தன்னுடைய வாளை ஆதித்த கரிகாலனை நோக்கி வீசினான். ஆனால் அதனை வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரை தள்ளிவிட்டு அவர் கையில் வாங்கி கொண்டார்.
இதன் மூலமாக வந்தியத்தேவன் காயமும் அடைந்தான். வந்தியத்தேவா, உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை இளவரசி. உங்களுக்கு ஏதேனும்? எனக்கும் ஒன்றும் இல்லை வந்தியத்தேவா. போர்க்களத்திற்கு வரும்பொழுதே தங்களுக்காகவும் சோழ நாட்டிற்காகவும் என் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறேன் வந்தியத்தேவா. ஆனால் காயம் ஏற்பட்டிருக்கிறதே, செங்குருதி வந்து கொண்டிருக்கிறது. இளவரசே, எனக்கு ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு அங்குள்ள மண்ணை காயத்தின் மீது பூசிக்கொண்டார். மீண்டும் தொடர்ந்து போரிட்டார். இதன் மூலமாக ஆதித்த கரிகாலனின் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தார். பல மணி நேரங்கள் போர் நடந்தது. இறுதியில் சோழ படைகள் தங்கள் எதிரிகளை தோற்கடித்தன. கிருஷ்ணன் தனது படைகளுடன் தப்பி ஓடினான். ஆதித்தன் தனது வெற்றியை கொண்டாடினான். இப்போரில் தனது பாட்டன் ராஜாதித்தனை கொன்றவர்களை தோற்கடித்து அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பிருந்தும் அவர்களை மன்னித்து விட்டார். இந்த போரின் வெற்றியின் மூலமாக ராஷ்டிரகூட நாடு ஆதித்தனுக்கு சொந்தமானது. ஆதித்த கரிகாலனின் பல நாள் கனவு நிறைவேறியது. கடும் போராட்டத்திற்கு பிறகு சோழ படைகள் வெற்றி பெற்றன. ராஷ்டிரகூடர்கள் தங்கள் கோட்டையை விட்டு ஓடினர். ஆதித்தன் தனது படைகளுடன் சோழ நாட்டிற்கு வெற்றி கொண்டான். கோட்டையின் மேல் புலிகொடியானது படபடவென வானோக்கி ஏறியது. இப்போரில் வெற்றி பெற்ற செய்தியை தனது தந்தையிடம் கூறுவதற்காக இச்செய்தியை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் சிலரை அனுப்புகிறார். இப்போர் முடிந்த பிறகு வந்தியத்தேவன் தன் மனதில், இளவரசர் ஆதித்த கரிகாலரின் மனதில் இடம் பிடிப்பதற்கு தெய்வமே எனக்கு துணையாக நின்றது, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி விட்டேன். மன்னரிடம் கூறியது போல் சோழர்களுடன் இணைந்து ராஷ்டிரகூடர்களை தோற்கடித்து விட்டேன். என் தந்தையை சிறையில் இருந்து மீட்டெடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த மகிழ்ச்சியுடன் தனது காதலியான குந்தவையை மீண்டும் பார்க்க போகிறேன் என்ற மகிழ்ச்சி வந்தியத்தேவனின் கண்களை மறைத்தது. ஆதித்த கரிகாலர், படைத்தளபதிகள், படை வீரர்கள் என அனைவரும் வெற்றியை ராஷ்டிரகூட நாட்டிலே கொண்டாடினார்கள். அடுத்த நாள் தன் தாய் நாடான தஞ்சைக்கு வெற்றியுடன் திரும்ப போகிறோம் என்று உறங்கினார்கள். ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனின் தலையெடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கொல்லாமல் விட்டுவிட்டார். இது எதிர்காலத்தில் சோழ தேசத்தை ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா? வந்தியத்தேவன் குந்தவையின் காதல் சோழ தேசத்தில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.